ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் அமோகமாக இருக்கிறது. என்னெல்லாம் நடக்கும்? வீட்டில் சந்தோஷம் முதல்ல கிடைச்சிடும். சில வீடுகளில் ஒரு சின்ன சின்ன தர்க்கங்கள் இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. கிரகத்துக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பொதுவாக ஒரு நல்லது நடக்கும். பொதுவாக கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? நல்ல விதமான முயற்சிகளை எடுக்கணும். இப்போ ஒருத்தன் வியாபாரத்துக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 விதமான வியாபாரம் எடுக்கலாம். லாபமாக தான் வந்து முடியும். உங்களுடைய முயற்சி இருக்கு இல்லையா, அதை எப்பவுமே தைரியத்தோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மனதில் நினச்சிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. வேத பஞ்சாங்கம் என்ன சொல்லுது தெரியுமா? தயங்கி நிற்பவன் நிச்சயமாக தடுமாறுவான் ஏதாவது ஒரு இடத்தில். அப்ப தயக்கம் என்பதே ரிஷபராசிக்கு இருக்கக்கூடாதுன்னு இந்த ஆச்சாரியார் சொல்றேன். பொதுவா இந்த வருடம் என்னதாங்க நடக்கும்? நிச்சயமா வீடு வாங்குகின்ற யோகம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்குள்ள எப்படி இருக்குங்கிறத நீங்க தள்ளி வைங்க. வீடு வாங்கக்கூடிய யோக அமைப்புகளை நிச்சயமா லாபஸ்தானத்திலிருந்து சனி பகவான் தருவார். அதில் மாற்றம் இல்லை. ஆனா வாகனம், தொழிலுக்காக வாங்கக்கூடிய வாகனங்கள் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேரும். ஆடம்பரத்துக்காக நான் அங்கே இங்கே செல்வதற்காக வாகனம் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நிறைய செலவை தரும். நீங்க எங்க கவனமா இருக்கணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். இந்த வருடம் எப்படி இருக்கும்? இந்த வருடம் உங்களுக்கு எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய முயற்சி தொழிலில் இருக்குமானால் லாபம் இருக்கு. குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள்ல உங்க கவனம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா சுப நிகழ்ச்சிகள் நன்மையாக முடியும். அதே மாதிரி திடீர்னு ஒரு உறவு, விட்டு போன உறவு உங்களை தேடி வரலாம். இந்த அமைப்பெல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்புள்ளங்கள், நீங்க பயணம் செய்யும் போது திடீர்னு எதிர்பாராத பழைய பார்த்த முகங்களோ அல்லது நண்பர்களோ உங்களுக்கு அறிமுகமாகலாம். இது எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையோ லாபமோ மன சந்தோஷமோ கிடைக்கும்.